ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேடர்ஸ் வியூ. நான் உங்கள் நிக்கில். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் இன்ட்ராடேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆப்ஷன் இன்ட்ராடேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் சார்ட்டோட. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ணி நிறைய ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுப்பேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் சார்ட்டு. டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே போயிடுங்க. இதுதான் டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸோட சார்ட் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஓட கேண்டில். ஓகேங்களா, இதோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்லேருந்து 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் 1 மினிட்டோட சார்ட்டு. அண்ட் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேண்டில் வந்து அன்னையோட ஹையை பிரேக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதோட அந்த லோவை பிரேக் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம வந்து அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனோடனே அப்போ இந்த ட்ரேட் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, வெயிட் பண்ணணும். எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ரீடெஸ்ட் எடுக்கும். அதாவது பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 கேண்டில் முடிஞ்சு மறுபடியும் ரிவர்சல் வந்து ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் வந்து உள்ளே போய் பிரேக் ஆகும். பிரேக் ஆகுனதுக்கப்புறம் அப்படி மறுபடியும் பிரேக் ஆகிற ஸ்டேஜில் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலோ, ஒரு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வருது ஒரு கேண்டிலுக்கு அப்புறம், அப்போ நம்ம நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் அப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சொல்லுவோம் கேப் அப்பு இல்லை கேப் டவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடதுக்கு இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு மார்க்கெட். 6ஆம் தேதி கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. அப்போது இது வந்து ஒரு கேப் டவுன். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்த இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணலாம். சப்போஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து அந்த கேப்போட இருக்கிற கேப் பிரேக் பண்ணி பயங்கரமாக மேலே போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அப்போ நம்ம ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அப்படி இல்லை, இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனது, இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் எடுக்கலாம். ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியம்னா ட்ரேட் எடுக்கிறது கிடையாது, கரெக்டான செட்டப்புக்காக வெயிட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் ரொம்ப 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 லாஸ் பண்ணேன். நானாகவே நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. எடுத்ததும் ஓகே இங்கே பிரேக் ஆகிடுச்சு, ஓகே ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா யூ வில் எண்ட் அப் இன் லாஸ். ஸோ லாஸ் பண்ணுறதை விட எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டலை சேவ் பண்ணுறது தான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய அளவில் ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி ஒரு 2-3 சின்ன கேண்டில் மறுபடியும் ஒரு ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு 2-3ல் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த பிரேக் ஆகுது. உள்ள பிரேக் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. க்ரீன் கேண்டில் வந்து மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணலாம். மறுபடியும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ மறுபடியும் வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆன இடத்துல இந்த ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆனது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 24,592லேருந்து 24,542, அதாவது ஒரு 50 பாயிண்ட்டுக்கான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பிரேக்லேயே நடந்திருக்கு.
யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் பிடிக்கணும் 200 பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு 50 பாயிண்ட்டுக்கான மூவை இந்த மணி ஒரு அட் த மணியில் நம்ம எடுத்திருந்தாலே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட், அதாவது ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட்ஸுக்கான மூவ் வந்து நம்மளால பிடிச்சிட முடியும். அப்படி பிடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு நாளைக்கான இன்னஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்ம அதில் எடுத்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி உள்ளே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கம்மியான கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த கம்மியான கேபிட்டல்லேருந்து கம்மியான அமௌண்ட்டை மட்டும் ஒரு ட்ரேடுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. மொத்த கேபிட்டலையும் ஒரு ட்ரேடுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து மொத்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. பட் நான் பர்சனலாக அப்படி பண்ண மாட்டேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு ட்ரேட் இங்கே முடியுதா, மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணுறோம், இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது, உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேட் ஜோன். இந்த ஜோனில் நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னா எல்லா டைமும் அது நோ ட்ரேட் ஜோனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை பற்றி நான் வந்து லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வெயிட் பண்ணுறோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்குது. பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி வெளியே வந்து மறுபடியும் உள்ளே போகுது, உள்ளே போய் ரிவர்சல் கிடைக்குது. ரிவர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டல் ரெட்டு, அது பிரேக் ஆகுது, மறுபடியும் ஒரு செகண்ட் ரிவர்சல் பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரேக்னா எதுனா இந்த ரிவர்சல் ஆகிற இடத்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக். அந்த பிரேக்குக்கு அப்புறம் நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகிருந்தோம் அப்படின்னா 24,570 நம்ம என்ட்ரு ஆகிருந்தோம் அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 24,418 கிட்டத்தட்ட 160 பாயிண்ட்ஸுக்கான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கு. இந்த மூவை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நாளில் நியர்லி 80 to 100% வந்து நம்ம கேபிட்டலில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு 5 to 6 டேஸ்க்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியா, இப்போ ஓகே நம்ம வந்து 5க்கு போவோம். 5ஆம் தேதியோட நிஃப்டி கேண்டில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5 மினிட் கேண்டிலுக்கு மாற்றிட்டேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஓகே, 5ஆம் தேதியோட கேண்டில் 5 மினிட்லேருந்து மறுபடியும் அதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அதோட 1 மினிட் கேண்டிலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு டைம் ஃப்ரேமை. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியோட ஹை அண்ட் லோ, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கேப் எவ்வளோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி இங்கே முடிஞ்சிருக்கு, 5ஆம் தேதி ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த கேப் என்ன ரேஞ்சில் இருக்குது, 24,480லேருந்து 24,555, நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கான ஒரு கேப். இந்த 70 பாயிண்ட்ஸுக்கான கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கான மூவ் நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சால் கூட வெல் அண்ட் குட் தான். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை அண்ட் லோ. ஸோ இந்த ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி ஒரு ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணுறோம். ரிவர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே வராங்கன்னு அர்த்தம். அப்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மறுபடியும் இங்கேருந்து உள்ளே போகுது, உள்ளே போய் மறுபடியும் இந்த நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே அப்படியே மார்க்கெட் என்டர் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இடத்துல பிரேக் ஆகுது, நம்மளுடைய அன்னையோட லோ வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல் மூவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த ரிவர்சலில் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில், அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி நம்மளுக்கான என்ட்ரிக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையும் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ரிவர்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் இருந்திருக்காது, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீடெஸ்ட் இருந்திருக்காது. ஸோ வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரௌண்ட் 238க்கு ஒரு நல்ல பிரேக். இந்த இடத்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட ஹையை பிரேக் பண்ணுது. ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் பிரேக் ஆகுது. அந்த க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த எல்லா ரீட்டெஸ்ட் ஜோன்ஸையும் சேர்த்து வச்சு பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே என்ட்ரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கீழே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்டு கேண்டில். அந்த தேர்டு கேண்டிலும் அந்த தேர்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேண்டிலோட இந்த இடத்துலேருந்து க்ளோஸ் ஆகாமல் கொஞ்சம் இடம் விட்டு மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த தேர்டு கேண்டிலோட இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. அப்படி க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் எடுத்து மேலே போகும்னு சொல்லுவாங்க.
பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரியான கேண்டில் அந்த மாதிரி க்ளோஸ் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டிலில் பிரேக் ஆகிருக்கு. அந்த பிரேக் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட எல்லா ரீடெஸ்ட் லெவல்ஸையும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் மேலே வந்து மார்க்கெட் பிரேக் ஆன இடத்த எல்லாத்தையுமே தாண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா இது ரேஞ்சஸையும் தாண்டி அது வந்து அடுத்த கேண்டில் வந்து மேலே போகுது. அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதோ பாருங்க, நியர்லி எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் கிட்ட 150 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மூவ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுலேருந்து நம்ம இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம 1:2 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதுதான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்கெட் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும்னு இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும்னு இருப்பாங்க. சில பேர் 1:2 ரிஸ்க் ரிவார்டில் வைக்கணும்னு இருப்பாங்க. அதாவது 1000 ரூபா லாஸுக்கு 2000 ரூபாய் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி. சில பேர் 1:3, சில பேர் 1:6 அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஸ்விங் லோஸை பார்ப்பேன். எனக்கு ரீசெண்டான ஸ்விங் லோ இந்த இடத்துல பிரேக் ஆகுதா, அது பக்கத்தில் இருக்கிற ரீசன்ட் ஸ்விங் லோஸ் பார்ப்பேன். அந்த ஸ்விங் லோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1:2 ரேஷியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட்டை செட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். பட் இட் இஸ் வெல் அண்ட் குட். எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றது எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம ஜெயிக்கிற டைமில் நல்ல விதத்தில் ஒரு குட் ப்ராஃபிட்டை பண்ணிவிட்டு வெளியே வந்தால் போதும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக என்ட்ரி அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா. அண்ட் உங்களுக்கு இன்னொரு 1 டேக்கு உங்களுக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4th நிஃப்டி 4th மார்ச்சோட ஓகே இதோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ 4th மார்ச்சோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஹை. ஓகே நம்ம மார்க் பண்ணியாச்சு ஹை அண்ட் லோவை. இப்போ அதோட இதை வந்து 1 மினிட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4th மார்ச் அதோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் சேம் இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டுக்காகவும் ஒரு நல்ல ரீடெஸ்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்த வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியர் கம் தி மூவ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகுது. வெயிட் பண்ணுறோம். பிரேக் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனில் போகுது. ரெண்டாவது கேண்டில் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் மார்க்கெட் வந்து அங்கேருந்து மூவ் ஆனது பாருங்கள். நியர்லி ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆயிருக்கு. 24,490லேருந்து 24,580 நியர்லி 575 நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கான மூவ் வந்து 80 பாயிண்ட்ஸுக்கான மூவ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்மளுக்கு போதுமானது இந்த 80 பாயிண்ட்ஸ் மூவ்லேயே நம்ம இந்த மணி ஒரு அட் த மணியில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பண்ணிவிட்டு நம்மளால் வெளியே வர முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வச்சுருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோக்கு கீழே வச்சுருப்பேன். இந்த லோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு இடத்துக்கு கீழே வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸை வச்சுருப்பேன். அதாவது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். ஓகேங்களா, விச் இஸ் நியர்லி 60 பாயிண்ட்ஸ். ஸோ 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் 70-82 அதுக்கு அப்படியே டூ டைம்ஸ் 1.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் செட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்குள்ளே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு முடியும். ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேமை 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எய்தர் ஹை இல்லை லோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை ஒரு நல்ல பவர்ஃபுல்லான
கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு வெயிட் பண்ண போகிறோம் அண்ட் தென் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன் ஸ்விங் லோக்கு கீழே வைக்க போகிறோம். அண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1:2 ஆர் 1:3 ரேஷியோலையோ, இல்லை உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபர்மேஷனாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுலேயும் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்புறம் மட்டும் ரியல் ட்ரேட் வாங்க. இது நான் சொல்கிறது மட்டும் கிடையாது. யார் எந்த ஒரு யூடியூபரோ இல்லை எந்த ஒரு ட்ரேடரோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை பிளைண்டாக நம்பாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போய் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரேடில் என்ன நடக்குது அப்படின்றது புரியும். அண்ட் அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு லாங் டேர்முக்கு அப்போ தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நானே பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஏன்னா பிகாஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ எடுத்து நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுப்பேன். ஓகே ஒர்க் ஆகுது, இல்லை இப்போ இந்த கரண்ட் கண்டிஷனுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடை நான் செட்டப் பண்ணிப்பேன். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான கால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ எந்த விதமான கால் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல. இது ஜஸ்ட் என்னோட ஒரு அனாலிசிஸ் வீடியோ. நான் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லியிருக்கேன். இதை பிளைண்டாக நம்பி ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆகிடாதீங்க. நீங்கள் உங்களோட ஓன் பேக் டெஸ்டிங் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. அப்படி இல்லை ரியல் ட்ரேடுக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லாட் சைஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பழகும். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டூ subscribe, like and comment. Thank you.